வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் டிக்கா மசாலா தான் பார்க்க போகிறோம். எப்படி வீட்லேயே ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் டிக்கா மசாலா செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு கடலை மாவை வறுத்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தந்தூரி மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஷ்ரூம்ஸை 4 நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதுலேருந்தே தண்ணி வடிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் கேப்சிகம்மை மசாலாவில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு எல்லாத்துலேயும் மசாலா நல்லா கோட் ஆக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறச்ச மஷ்ரூமை ஓவர் குக் பண்ணாமல் 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் 1 ஏலக்காய், 1 இன்ச் அளவு பட்டை, 2-3 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணியோ சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிட்டு மசாலா நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மேத்தி லீஃப் சேர்த்துக்கலாம். மேத்தி லீஃபை இந்த மாதிரி கைகளோட நடுவில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவரும் ஃப்ரேக்ரன்ஸும் மசாலாவில் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ மேத்தி லீஃபையும் சேர்த்து ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஓவர் குக் பண்ண விட வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் மட்டும் போதும். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச மசாலா நல்லா குக் ஆகியிருக்கும். இப்போ ஃபைனலாக 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி தூவி ஒரு முறை கலந்து விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் டிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாட்டா.